அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்று உங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை கொடுப்பதற்கு தேவன் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தந்தார். இந்த வாய்ப்பை கொடுத்த தேவாதி தேவனுக்கும் மற்றும் இந்த வாய்ப்புக்கு காரணமாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஞான சிகாமணி பிரதர் மூலமாக தான். ஆமாம், ஆனாலும் உங்கள் பாஸ்டர் எனக்கு பல வருடமாக தெரியும். கொரோனா 2020ன்னா 6 வருஷம் ஆகிட்டு. அதுக்கு முன்னால் ஒரு 10 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரில காலங்கள். ஆனாலும் பலமுறை சந்திச்சிருக்கோம். ஆனால் உங்களுடைய திருச்சபைக்கு தான் நான் முதல் முறையாக கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து கொண்டு வந்திருக்கிறேன். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? என்னுடைய பெயர் பைசோன். இந்த பெயரை யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியும், பைபிளில் இருக்குது என்னோட பெயர். நீங்கள் வீட்டில் போய் வாசித்துக்குவாங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் இருக்குது. ஓகே, கர்த்தர் நல்லவர். செய்திக்கு முன்னால் கொஞ்ச நேரம் உங்களோட ஒரு உரையாடல். நம்ம எல்லாருக்குமே தேவன் நம்மை ஆசீர்வதிக்கணும், தேவன் நம்மை ஆசீர்வதிக்கணும், அந்த ஆசீர்வாதம் நம்ம மேலே தங்கி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். அப்படி விருப்பம் இல்லாமல் யாராவது இருக்குமா? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணுங்கிறதுல எல்லாருக்குமே என்ன இருக்கும்? வாஞ்சை இருக்கும், விருப்பம் இருக்கும். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது எப்படி, அல்லது அந்த ஆசீர்வாதத்தை எப்படி தேவன் எப்படி நமக்கு கொடுக்க முடியும், நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள முடியும், எதற்கு கொடுக்கிறார், இப்படி பல கேள்விகள் இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கானான் தேசத்தை கொடுத்தார். அது நல்ல ஆசீர்வாதமா இல்லையா? நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. உபாகமம் 11, உபாகமம் 8ல் ஸ்பெசிஃபிக்காக பிரத்யேகமாக அந்த தேசத்தை கொடுத்து தேவன் சொல்லியிருப்பார், அது வானத்தின் மழை நீரை குடிக்கிற தேசம் என்று. எனக்கு அதை படிக்கும் போதெல்லாம் உள்ளம் பொங்கும். எல்லா பூமியில் உள்ள தண்ணியை, மழை பெஞ்சா தண்ணியை பூமி குடிக்க தானே செய்யும். ஆனால் ஆண்டவர் அதை விசேஷமாக சொல்லியிருப்பார். ஆனால் நமக்கு இங்கே மழை பெஞ்சா தண்ணியெல்லாம் எங்கே போயிருது? அதிகம் கடலுக்கு போயிருது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, வானத்தின் மழை நீரை அது என்ன செய்யுமா? குடிக்கிற தேசம் என்று சொல்லியிருப்பார். அதோடு மாத்திரமல்ல, ஏன் அந்த தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார் என்று வேதம் சொல்லுது. எதற்காய் கொடுத்தார், ஏன் கொடுத்தார்? நம்ம படிக்கலாம். நீங்க சங்கீதம் வாசிங்களா? சங்கீதம் 105, 42, 43, 44, 45. எனக்கு நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு, ஆனால் நீங்க அவர் தம்முடைய பரிசுத்த வாக்கு தத்தத்தையும் அவர் சொல்றாரு, அந்த வாக்கு தத்தத்தை நான் நினைத்தேன், அதே போல ஒரு நிமிஷம், ஆபிரகாமை தம்முடைய தாசனாகிய ஆபிரகாம் அவர் என்ன செஞ்சாராம்? நினைத்தாராம். பிரியமானவர்களே, நம்ம தேவன் நினைத்து அருளுகிற தேவன், நினைத்தருளுகிற தேவன் நம்முடைய. கவனிக்கிறீங்களா? புரியுதா நான் பேசுறது? பொறுமையா பேசுறேனா? விளங்குது இல்ல? அவர் சொல்றாரு பாருங்களா, வாக்கு தத்தம், வாக்கு கொடுத்தா அந்த வாக்குல அவர் அவ்வளவு உண்மை உள்ளவரா இருப்பாராம். சங்கீதம் 89, 33 வாசிங்களா? ஆனாலும் என் கிருபையை அவனை விட்டு விலக்காமலும் என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன். அடுத்தது, என் உடன்படிக்கையை மீறாமலும் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். தன்னை குறித்து சொல்லுகிறார். பிரியமானவர்களே, சங்கீதக்காரன் எழுதுகிறான், தேவன் எப்படிப்பட்டவர் என்று. என்னுடைய உடன்படிக்கையில நான் என்ன செய்ய மாட்டேன்? மாற மாட்டேன். ஆனா உடன்படிக்கையில மாறல. அவரு இஸ்ரவேல் ஜனங்கள் அவரை ரொம்ப ரொம்ப வேதனைப்படுத்திட்டாங்க. அதை குறித்து பிந்திய நாட்கள் நம்ம பார்க்கலாம். ஆனா அவர் சொல்றாரு, ஆபிரகாம நினைச்சாரா? 105ல் சொல்றாரு, ஆபிரகாம நினைச்சு, உடன்படிக்கையை நினைச்சு இந்த ஜனங்களை என்ன செஞ்சாரா? தொடர்ந்து வாசிங்க. 105 சங்கீதம். தம்முடைய ஜனத்தை களிப்போடும், தம்முடைய ஜனத்தை களிப்போடும் தாம் தெரிந்து கொண்டவர்களை கம்பீர சத்தத்தோட புறப்பட பண்ணி, கம்பீர சத்தத்தோட அடிமைத்தனத்திலிருந்து புறப்படும் பொழுது அவ்வளவு சந்தோஷத்தோட அவங்க என்ன செஞ்சாராம்? புறப்பட பண்ணி தமது கட்டளைகளை காத்து நடக்கும்படிக்கு. இங்கதான் பிரச்சனை.
எதுக்காக புறப்பட பண்ணார்னா, ஏன் அவங்கள கூப்பிட்டு வந்தார்னா, ஏன் அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க, அவங்க அவருடைய கட்டளைகளை காத்து நடக்கும்படிக்கும். அதுல தானே இருக்கு நமக்கு பிரச்சனை. ஆண்டவர் சொல்றாரு மன்னிக்கணும்னு, ஆனா நம்மளால என்ன செய்யறது இல்ல, மன்னிக்கிறது இல்ல. பொறுமையா இருங்கன்னு சொல்றாரு, ஆனா நம்மளால என்ன செய்யறது இல்ல. ஆனா வேதம் சொல்கிறது ஆசீர்வாதத்தை இஸ்ரவேல் ஜனங்களை களிப்போடும் மகிழ்ச்சியோடும் ஆரவாரத்தோடும் ஆமா புறப்பட பண்ணாராம். ஓங்கிய புயம் அவரோட இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவர் வெளிப்படுத்தினார் பிரியமானவர்களே. ஆனா புறப்பட பண்ணிட்டு அவர் சொல்றாரு, தம்முடைய வசனத்தை, தம்முடைய கட்டளைகளை காத்து நடக்கும்படிக்கும், தமது நியாய பிரமாணங்களை கைக்கொள்ளும்படிக்கும், அவருடைய நியாய பிரமாணங்களை கைக்கொள்ளும்படிக்கும் அவர்களுக்கு புறஜாதிகளுடைய தேசங்களை கொடுத்தார். இன்னொரு தேசத்தை, கானான் தேசத்தை, இன்னொருத்தர் இருந்த எமோரியர், எபூசியர், கிர்காசியர், ஆமா எபேசியர் இருந்த அந்த தேசத்தை இந்த ஜனங்களுக்கு அவர் கொடுக்கிறார் இலவசமா, எளிதா, ஆமா சும்மா கொடுக்கிறார் பிரியமானவர்களே. எதற்காக கொடுத்தார் தெரியுமா? அவருடைய வாக்கு தத்தத்தை நினைச்சாரு, ஆபிரகாம நினைச்சாரு. அதோடு மாத்திரமல்ல, நீங்க நானு அல்லது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கை கொண்டு நடக்கும்படிக்கு அவர் என்ன செஞ்சாராம்? அந்த தேசத்தை கொடுத்தார். ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கணும்னா, கொடுத்தாருன்னா எதற்காக கொடுத்திருக்கிறாரு? கை கொண்டு, அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு நடக்கணும். நம்ம கை கொண்டு நடக்கிறோமா? நீங்கள் உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதித்து பாருங்க. கோபப்படக்கூடாது, படக்கூடாது, படக்கூடாது, படக்கூடாதுன்னு என்ன செய்ய அப்படியே அடக்கி வச்சிட்டு இருப்போம். அப்படியே அடக்க முடியாம வெடிச்சிடுது, பலூன் வெடிக்கிற மாதிரி. என்ன செஞ்சிருது? வீட்டில் பக்கத்தில் அருகாமையில் இருக்கிறவங்க நாத்தனார், இந்த மைனி நாத்தனார்ல அது வந்துடும், அசால்ட்டாக வந்துடும். இருக்கும்போது கூட அவங்க இவங்க மைனி நாத்தனார் மைனி அப்படிலாம் பேசிடுவாங்க. போனதுக்கப்புறம் அவள் என்ன பெரிய வந்துடுதுல. அப்படி என்ன சொல்கிற வரேன்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்கு கொடுத்துருக்கிற இந்த ஆசீர்வாதமே நன்மையே அவருடைய வார்த்தையை கை கொள்ளும்படிக்கு பிரியமானவர்களே. தெளிவாக சொல்லிட்டார். நான் ஏன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானான் தேசத்தை கொடுத்தேன் என்று தேவன் தெளிவா இப்ப நம்மகிட்ட சொல்றாரு. உங்களுக்கு ஆசீர்வாதத்தை இது வரைக்கும் கொடுத்துருக்கிறாரு, அல்லது இனிமேலும் கொடுக்க போறாரு. எதற்காக நீங்க இப்ப புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்களா? அவருடைய கட்டளைகளை காத்து, அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடப்பீங்களா? ஹல்லேலூயா. இப்போ செய்திக்கு ஆதாரமா ஒரு வசனத்தை வாசிங்களா? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33:15 என்று எண்ணுகிறேன். வாசிங்க. நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி ரத்தம் சிந்துவதற்கு ஏதுவான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கண்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு உண்டு பண்ணி வைத்துட்டார். நீங்க ஏசாயா 64:4 இப்ப வாசிக்க வேண்டாம். 8:30 மணிக்கு முடிக்கணுமா ஐயா? ஆமாம், 8:30 மணிக்கு நம்ம ஷார்ப்பாக முடிச்சிடுவேன். நீங்கள் எல்லாம் ஒன்றும் என்ன செய்ய வேண்டாம். ஆமாம், கரெக்டாக முடிச்சிடுவேன். அதனால் நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் தேவன் ஏற்கனவே என்ன செஞ்சிட்டாராம்? உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். ஆமாம், நீங்கள் சங்கீதம் 31:19 வீட்டில் போய் வாசிக்கோங்க. 30:19 31:19 இருக்கும். நீங்கள் அதை வீட்டில் போய் வாசிக்கோங்க. அவர் சொல்கிறாரு, நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை பொல்லாப்பை செய்யாத காணாதபடிக்கு தன் கேட்காதபடிக்கு காணாதபடிக்கு கண்களை மூடி எவனோ அவன். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு நிபந்தனை கொடுத்துட்டார் ஆண்டவர். இதை நம்ம கை கொண்டு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். நீதியாய் வாழ்வது எப்படி? நீதியாய் வாழ்றது அப்படின்னா என்ன? அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தானே நம்ம அப்படி வாழ முடியும்.
இந்த வேதம் என்ன சொல்லுதுன்னா, பிரதானமாய் முதல்ல நீதியை சொல்லிட்டாரு. நீதியை சொல்லிட்டு தான் அதுக்கு கீழே ஒவ்வொன்றா லைனாக வருது. நீங்கள் இந்த நீதியை மட்டும் கை கொண்டாலே எல்லாம் அதுக்குள்ளே என்ன செஞ்சிடும், அடங்கி வந்துடும். ஆனால் அவர் விளக்கமாக சொல்கிறாரு, எனக்கு சொல்லலையே நீங்கள் நம்ம யாரும் நாளைக்கு என்ன செய்ய முடியாது, ஆண்டவர்கிட்ட போய் ஓ இப்படிலாம் இருக்குதா அப்படின்னு நீங்கள் என்ன செய்ய முடியாது. நீங்களும் நானும் எனக்கு இது தெரியாதுன்னு என்ன செய்யக்கூடாதுல்ல. ஆகையினால தான் அவர் சொல்கிறாரு, அதை விளக்கமாகவே சொல்லிட்டாரு. ஆனால் நம்ம இப்போ நீதியை மட்டும் என்ன செஞ்சிருவோம், பார்த்துருவோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தில் இதுவும் ஒன்று. அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், என்ன இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் தேவன் அவனுக்கு சொல்லியிருக்கிறார். நல்ல வார்த்தை பிரியமானவர்களே. இந்த நீதியை நம்ம கை கொள்ளணும். இந்த நீதியை கை கொள்ளணும். எப்படி இந்த நீதி என்ன, இந்த நீதியை எப்படி கை கொள்ளுவோம் என்று நம்ம இப்போ நீங்கள் தியானிக்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது, இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார். நமக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, மத்திய எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க. நம்ம அப்படியே டச் பண்ணிட்டு போகலாம். வேத பாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும், இங்க ஒரு கூட்டத்தார குறித்து ஆண்டவர் சொல்றாரு, வேத பாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும். அவங்க ஒரு நீதி செஞ்சிருக்காங்க. ஆமா, அதை நீங்க நீதி என்னன்னு நீங்க லூக்கா 18 இருக்கு, நீங்க பரவ வாசித்துக்கலாம். அவன் என்ன செஞ்சிருக்காங்க நமக்கு தெரியும். வாரத்தில் 2 தான் என்ன செய்வான், உபவாசிப்பான். என்னுடைய வருமானத்துல எல்லாம் 10ல் 1 தசமம் கொடுப்பான். ஆமா, அப்புறம் சொல்லிட்டு அந்த ஆயக்கரண படம் நான் இல்லைன்ட்டான். அதுக்கு பேர் நீதி அல்ல. ஆனா வேதம் சொல்லுகிறது, வேத பாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதி. ஆனா வேதம் எப்படி சொல்றது, அவன் நீதியா வாழ்ந்திருக்கான், கற்பனைகளை கை கொண்டிருக்கான். அந்த நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் நம்முடைய நீதி எப்படி இருக்கணுமா, அதிகம். அப்போ தேவன் ஏதோ ஒரு காரியத்தை நம்மிடத்தில் என்ன செய்யறாரு, எதிர்பார்க்கிறார். ஏதோ ஒரு காரியத்தை தேவன் நம்மிடத்துல விரும்புறார். நம்முடைய கனிகள் எப்படி இருக்கிறது, நம்முடைய கனிகள் எப்படி இருக்கிறது. ஒரு நல்ல தேவ மனுஷன் மோசே, வேதம் சொல்கிறது நீதியாய் நடக்கணும்னு, அப்படிதானே. இப்போ நம்ம படித்தோம், வேத பாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் நம்முடைய நீதி அதிகமாக இருக்கணும். இப்போ நீங்கள் மீகா 6:8 வாசிங்களா. மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். எவ்வளவு அழகா சொன்னா தெரியுமா. நீதிமான்களே, இஸ்ரவேலரே, பரிசுத்தவான்களே அல்லது யூதர்களே, என்னுடைய 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 கட்டளைகளை கை கொள்கிறவர்களே அப்படின்னு வசனம் ஆரம்பிச்சிருக்குதா. எவ்வளவு தெளிவா வேதம் சொல்லுது பார்த்தீங்களா. வேதம் புதை பொருள் பிரியமானவர்களே. அவர் சொல்றாரு, இந்த பூமியில் உள்ள சகல மனிதர்களுக்கும் அவர் சொல்றாரு, மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் பிரகடனப்படுத்திட்டார். பிரியமானவர்களே, துன்மார்க்கனா இருக்கலாம், புரஜாதியானா இருக்கலாம், ஆண்டவர் பற்றி அறிவில்லாதவன் பேச்சுக்கே இடம் இல்லை. ஆண்டவர் சொல்றாருன்னா அறிவிச்சிட்டார் என்று சொல்கிறார். சென்சிட்டிவ் பிரியமானவர்களை, பிறக்கும் பொழுது நம்ம வளரும் பொழுது ஆண்டவர் நன்மை எது என்று என்ன செஞ்சிட்டாராம், ஒவ்வொரு மனிதனுக்கும், இந்த பூமியில வாழுகிற பூமியில பிறந்த ஒவ்வொரு மனுஷரே வாசிங்க. மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்தார். அறிவிப்பு பிரியமானவர்களே, எனக்கு தெரியாதுன்னு யாரும் சொல்ல முடியாதான். வேதம் சொல்லுகிறது, நன்மை என்னதென்று அறிவிச்சவரு அடுத்தது என்ன சொல்லணும், நன்மை செய்துன்னு தானே சொல்லி இருக்கணும். இல்ல நம்ம உரையாடல எப்படி பேசுவோம், எப்பா நான் நன்மை என்னதுன்னு உங்களுக்கு இப்ப என்ன செஞ்சிருக்கேன், கற்றுக் கொடுத்துருக்கிறேன் அல்லது அறிவிச்சிருக்கிறேன், நீங்க நன்மை அப்படித்தானே இந்த வசனம் ஆரம்பிச்சிருக்கணும். ஆனா அவர் என்ன சொல்றாரு, வேடிக்கையை பார்த்தீங்களா, எங்களை பத்தி நம்மளை பத்தி ஆண்டவர் அறிந்து வைத்திருக்கிறார். இப்ப நீ நன்மை செய்ய ரொம்ப என்ன செஞ்சிருவ, சிரம பற்றுவ. நன்மை செய்கிறதுல உங்களுக்கு என்ன வந்துடும், வருத்தம் வந்துருது. நன்மை செய்யறது என்ன, சோர்வு. வாசிங்களா, ரோமர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து. நன்மை பிரியமானவர்களே, இந்த சோர்ந்து போகாமல் நன்மை செய்வதுதான் நம்முடைய வேலை. ஆனா நம்ம என்ன செய்யறோம், எரேமியால சொல்றாரு, தீமை செய்ய பழகின நீங்கள் 9:23 இல்லை 10:23 இருக்கும், படிங்க. எரேமியா
23ஆம் வசனம்னா 13:23 இல்லை, அது இல்லை, அது இல்லை, 13:23 வாசிங்க. எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளிகளையும் மாற்றக்கூடுமோ? கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்களும் நன்மை செய்யக்கூடும். இவ்வளவு வேதனையான காரியம் பார்த்தீங்களா? ஆண்டவர் ஒரு கூட்டத்தாரை பார்த்து சொல்றாரு, எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளி, இது ரெண்டுமே கண்டிப்பா மாற்ற முடியாது. ஆனாலும் இதை பற்றி நம்ம கர்த்தருக்கு சித்தமானா வருகிற நாட்கள்ல இந்த வசனத்தை குறித்து நம்ம தியானிக்கலாம். அவர் சொல்றாரு, தீமை செய்ய பழகிட்டீங்கன்னா அப்ப நன்மை செய்ய முடியாது என்று சொல்கிறார் பிரியமானவர்களே. ஆகையினால இப்ப 1:17 வாசிங்க. ஏசாயா 1:17 வாசிங்க. நன்மை செய்ய படியுங்கள். ஆகையினால ஆண்டவர் சொல்றாரு, என் சகோதரரே, பிரியமானவர்களே, என் பிள்ளைகளே. அப்படிதான் வேதம் நம்மளை அப்படி பார்க்கிறாரு. பரிசுத்த அழைப்புக்கு பங்குள்ள, பரிசுத்த பரம அழைப்புக்கு பங்குள்ள பரிசுத்த, உங்களை அப்படிதான் ஆண்டவர் கூப்பிடுறாரு. வாசிங்க எபிரேயர் 3:1. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, உங்களை பார்த்து வேதம் ஒரு அடையாளப்படுத்துகிறது பிரியமானவர்களே. நம்ம அதுக்கு பாத்திரவனா இருக்கமா இல்லையா என்பது நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். நீங்க தான் இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே. இருக்குதா? பரிசுத்த சகோதரரே, போதும். உங்களுடைய அடைமொழி மட்டும் தான் வாசிக்க வேண்டியது. உங்களுக்கு என்ன தேவன் பெயர் வைத்திருக்கிறார் என்று, எப்படி உங்களை அழைக்கிறார், எப்படி உங்களை பார்க்கிறார். பரிசுத்த சகோதரரே என்று சொல்லுகிற தேவன் நன்மை செய்ய என்ன சொல்றாரு? படியுங்கள் என்று சொல்லுகிறார். இப்ப மிக 6:8 வாங்க. நன்மை என்னதென்று உனக்கு அறிவித்திருக்கிறார், நன்மை செய்துன்னு சொல்லணும். அவர் என்ன செய்யல? அவர் சொல்றாரு, எப்பா நன்மை தான் நீ செய்யணும். ஆஃப்டர் ஆல் நியாயமாவது விளங்குதா இல்லையா? நம்ம மேல எப்படி அவர் வச்சிருக்காரு பாருங்களேன். இப்ப நீங்க நன்மை தான் செய்யணும், அது எந்த விதமான மாற்று கருத்து இல்ல. நியாயமாவது செய்யறோமா? பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் இது அப்போ அங்க நியாயம் செய்ய சொன்னாரா? மீகால 6:8, எபேசியர் 6:1 சொல்றாரு, இது இந்த நியாயத்தை நம்ம எல்லாரும் செய்யறோமா? 106 சங்கீதம் 3 வாசிங்க. சங்கீதம் 106:3. நியாயத்தை கை கொள்ளுகிறவர்களும், இந்த நியாயத்தை கை கொள்ளுகிறவர்களும் எக்காலத்திலும் நீதியை செய்கிறவர்களும் பாக்கியவான்கள். எக்காலத்திலும் வளர்ந்துட்டோம், நாங்க பெரிய ஆள் ஆயிட்டோம், கல்யாண வயசு வந்துட்டு எங்களை எப்படி நீங்க எல்லாரும் முன்னால பேச முடியல. இப்போ பிள்ளைகள்கிட்ட போய் என்ன செய்ய முடியல. நீங்களாம் நல்ல பிள்ளைகளா பார்க்கறதுக்கு இருக்கிறீங்க. நான் கொஞ்ச நேரம் தான் இன்னைக்கு வந்திருக்கிறேன். நீங்க நல்ல பிள்ளைகளா இருப்பீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். பிரியமானவர்களே, நான் இன்னைக்கு எங்க அம்மாக்கு குமாரன் தானே, அதுல ஒன்றும் மாற்ற முடியாதுல்ல. எங்க அம்மாவுக்கு நான் என்னைக்குமே பையன்தான். அப்போ எக்காலத்திலும் நீதிய அவர் சொல்றாரு, ஆஃப்டர் ஆல் நியாயத்தை நீ செய்ய மாட்டியா? அந்த நியாயம் அதான் சொல்றாரு, மனுஷனே பைசோனேன்னு அப்படி போட்டுக்கோங்களேன். உங்க ஒவ்வொரு பேரையும் நீங்க அதில் போட்டுக்கோங்களேன். பைசோனே, நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து பைசோனே, நீ நன்மை செய்யலனாலும் பரவாயில்ல, அது அப்படியே எடுத்துறாங்க. நீங்க தவறா பொருள் கொண்டுறாங்க. நீ நியாயமா நடந்து, நீதியா நடந்து, இந்த நியாயத்தையாவது செய்து அப்படின்னு ஆரம்பிக்கிறார்ல. ஆரம்பிச்ச ஆண்டவர் பாருங்களா, அவர் தான் ஞானம் உள்ளவர். ஆனா எரேமியா 31:2 அவரும் ஞானம் உள்ளவர் இருக்கும். இல்ல அது வசனத்துக்காக அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அவர் தான் ஞானம் உள்ளவருங்க. சொல்றது நியாயம் செய்து இரக்கத்தை கொஞ்சம் இரக்கத்தை என்ன செஞ்சிரு கூட வச்சுக்காரு. நீ நியாயம் செய்ய போறல, நீ இரக்கத்தை சிநேகிச்சுட்டா நன்மை செய்வதற்கு சமம். பிரியமானவர்களே, கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட ஆண்டவர் பாருங்க. நியாயம் செய்ய சொல்லிட்டு அப்படி இரக்கத்தை என்ன செஞ்சிரு? சிநேகித்து அம்மாவை கனப்படுத்திடுமா. நீ கீழ்ப்படிற சரி, ஆனா அதை மனமும் வந்து
புரியலையோ? அன்பு கூர்ந்து, நான் பேசுறது உங்களுக்கு விளங்குதா விளங்கலையா? கீழ்ப்படுகிறோம் கட்டாயத்தின் பேர்ல அல்ல, அன்பு கூர்ந்து கீழ்ப்படியணும் பிரியமானவர்களே. அன்பு கூர்ந்து, எனக்கு நேரத்தை பார்க்க இன்னும் 20 நிமிஷம் தான் இருக்குதுன்னா பரவாயில்ல. அன்பு அன்பு பிரதானமான காரியம் பிரியமானவர்களே. நியாயம் செய்கிறவர்கள், இரக்கத்தை சிநேகிச்சுட்டா. இப்போ நீங்க வாசிங்களா 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 29. அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்து இருப்பதினால் நீதியை செய்கிற எவனும் அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்கள். நீதியை செய்கிறவன் அவரில் என்ன செஞ்சிருக்கானா? அவரில் பிறந்திருக்கிறான் என்று வேதம் நம்மளை அப்படி பார்க்குது. என்ன சொன்னா, பரிசுத்த சகோதரரே என்று சொன்னார் இல்லையா? பரிசுத்த பிள்ளைகளை நம்மளை பார்க்கிறார் இல்லையா? நீங்க நீதியை செய்யும் போது அவர் என்ன சொல்றாரா? அவரிலிருந்து நான் என்ன செஞ்சிருக்கிறேன். இப்போ வாசிங்க 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. இதனாலே அப்ப 9, 10 வாசிங்களா. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். வெளிப்பட்டுரும். கொஞ்ச நேரத்தில் நம்முடைய கிரியையை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், இவன் தேவனால் பிறந்தவன், இவன் தேவனுடைய பிள்ளை, இவன் என்னுடைய நேச குமாரன் என்று ஆண்டவர் பற்றி சொன்ன மாதிரி இவன் என்னுடைய பிள்ளை என்று தேவனை நினைச்ச முடியும், சொல்ல முடியும். எப்போ? திரும்ப வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. அங்க பார்த்தோம் 1:29 பார்த்தோம். நீதியை செய்கிறவன் அவராலே பிறந்திருக்கிறார். கவனிக்கிறீங்களா? புரியுதா? நீங்க எல்லாம் ஒரு மாதிரி என்ன முறைச்சி பாக்குற மாதிரிலாம் எனக்கு தெரியுது. இதுல சொல்றாரு 3:11 சொல்றாரு, நீதியை செய்யாதவன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. ஒரு பிரச்சனை, நம்ம வீட்டுல 4 பேர் 3 பேர் 5 பேர் 10 பேர் இப்படி இருப்போம். எல்லாருடைய விருப்பம் எப்படின்னா, சகோதரன் என்ன செய்யணும்? நான் என்ன தெரியுமா நினைக்கிறேன், இவரு யாரு, எங்க அண்ணன் அல்லது என் தம்பி அல்லது எங்க அக்கா அல்லது எங்க நாத்தனாரு, என் புருஷன் என் மேல என்ன செய்யணும்? வேதம் அப்படிதான். அதை விரும்புறோம், அதைத்தான் விரும்பிக்கிட்டே இருக்கமே ஒழிய அவர்களில் நான் அன்பு கூறணுங்கிறத என்ன செஞ்சிருந்தோம்? உங்களுக்கு நான் பேசுறது விளங்குது இல்ல? வசனம் சொல்லுது, நீ என் மேல எப்படி இருக்கணுமா? அன்பா இருக்கணும்னு மற்றவங்களுக்கு என்ன செய்யணும்? ஆனா அத நான் வாசிங்க. ரோமர் 2ஆம் அதிகாரம் 22, 23 வாசிங்க. 2, 21, 22. இப்படி இருக்க மற்றவனுக்கு போதிக்கிற நீ, இப்படி இருக்க மற்றவனுக்கு போதிக்கிற நீ. இப்போ நீங்களா இந்த வசனத்தை படிச்ச உடனே இப்ப இது தேவனுடைய செய்தியை கொடுக்கிற தேவ தாசர்களுக்கு தான் அல்லது ஊழியக்காரங்களுக்கு தான் அப்படின்னு மட்டும் என்ன செஞ்சிருவீங்க? நினைவு கொள்ளக்கூடாது. உங்க பிள்ளைகளுக்கு நீங்க போதிக்கிறீங்களா? ஆமென். அதையும் அட்வைஸ் பண்றதுல காசா பணமா அடிச்சு விட்டுறது இல்லை. நான் நிறைய சொல்லுவேன், நான் நிறைய பேசுவேன். ஏன்டா அது ஒரு பெரிய கெட்ட பழக்கம் பிரியமானவர்களே. அது கெட்ட பழக்கம் கிடையாது. ஆனால் அதை யாரா இருந்தாலும் தனியானாலும் கூட்டு போய் என்ன செஞ்சிருவேன், நீங்கள் கொஞ்சம் பொறுமையா வயசுல மூத்தவங்களா இருந்தாலும் யாரா இருந்தாலும். ஆனா அதை வேதம் சொல்லுது, மற்றவர்களுக்கு போதிக்கிற நீ உனக்கு தானே போதியாமல் இருக்கலாமா? வரிசையா சொல்றாரு, நீ என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்றியோ, களவு செய்யக்கூடாதுன்னு சொன்னா நீ என்ன செஞ்சிடாத, களவு செய்யாத. ஆண்டவருடைய நேரத்தை நீங்க திருடிடாதீங்க பிரியமானவர்களே. ஆமென். நியாய தீர்ப்பு நாள் ஆண்டவர் கணக்கு கேட்பார். இப்போ நம்ம சொல்றோம், சகோதரன்ல அன்பு கூறாதவன், நீதியை செய்யாதவன், அன்பு கூறாதவன் என்ன செய்யறானா? தேவனாலே அல்ல. இப்போ எதிர்பார்க்கிற அன்பு மட்டும்தான் நம்மகிட்ட காணப்படுது. அவர் என்ன அன்பு கூறணும், அவர் எனக்கு உதவி செய்யணும். உதவி செய்கிறது அவரோட இஷ்டம், அவரோட விருப்பம். அதை நான் எதிர்பார்க்கிறேன். பாத்தீங்களா? நான் அன்பு கூர்ந்து அவங்களுக்காக என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஆமா, அப்படித்தானே? ஆமென். எக்காலத்திலும் நீதியை செய்யணுமா பிரியமானவர்களே? குறைவு வரலாம், பாதிப்பு வரலாம்,
பிரச்சனையின் மத்தியில் இருக்கலாம், சோர்வு நம்மளை சூழ்ந்து இருக்கலாம். வேதம் சொல்கிறது எக்காலத்திலும் நீதியை செய்யணுமா. அப்படி ஒரு மனுஷன் நீதியை செஞ்சான், அதாவது நீதியை செஞ்சான் என்று சொல்வதை விட அவன் நன்மை செய்தான் என்று சொல்லலாம். ஆனா அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது நீங்க நீதியை செய்யுங்க, இரக்கத்தை. இந்த வசனத்துக்கு சொந்தக்காரன் ஒருத்தர் இருக்கிறான். நீங்க யாராவது சொல்றீங்களா? உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? 106 சங்கீதம் 23 வாசிங்க, அப்புறம் உங்களுக்கு ஐடியா வரும். சங்கீதம் இல்ல, அவனை சொல்லலாம், ஆனா நான் எதிர்பார்த்தது அவர் இல்லை. அப்படி சொல்லிக்கிறான். 106 23 வாசிங்களா? 106 23. ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். ஒரு ஆண்டவர் ஒரு ஜனக்கூட்டத்தை நாசம் பண்ணுவேன் என்று சொன்னார். பிரியமானவர்களே, அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே, எல்லாரும் அழைக்கப்பட்டிருந்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள்ல அத்தனை பேரும் அழைக்கப்பட்டவர்கள் தான். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அதுல மோசே பிரதானமானவன். பிரியமானவர்களே, அவர் சொல்றாரு, ஆகையால் என்ன செஞ்சிட்டாங்க? எனக்கு முந்தின பகுதி நீங்க வீட்டுல போய் எல்லாம் வாசித்து பாருங்க என்ன நடந்ததுன்னு. அந்த ஜனக்கூட்டத்தை நான் நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு சொல்றான் பாருங்க. என்ன அழகா எழுதுறாரு பாருங்க. அவர்களை அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு, அவருடைய கோபத்தை தணிக்கும் பொருட்டு என்று நம்ம அறிய முடியும். பிரியமானவர்களே, எங்க நின்னானா? திறப்பின் வாசல்ல நின்னானா. பிரியமானவர்களே, எத்தனை அவர் என்ன தெரியுமா சொன்னார்? நீங்க இப்போ என்னாகமம் வாசிங்களா? என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 11 12 வாசிங்க. முடிச்சிடலாம் சீக்கிரமா, 8:30 முடிச்சிருவேன். கர்த்தர் மோசேயை நோக்கி, எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? தங்களுக்குள்ளே நான் நாட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாது இருப்பார்கள்? நான் அவர்களை கொள்ளை நோயினால் வாதித்து சுதந்திரத்துக்கு புறம்பாக்கி போட்டு அவர்களை பார்க்கிலும் உன்னை பெரிதும் பலத்ததுமான ஜாதியாக்குவேன் என்றார். இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செஞ்சிட்டாங்க. அதான் கோத்திரத்துக்கு ஒருத்தனா போய் சுற்றி பார்த்துட்டு வருவாங்க. என்ன 13ல் 14ல் அந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி சொல்லிடுவாங்க. நம்ம அங்கே போக முடியாது, நம்ம அதை சுதந்திரிக்க முடியாது, அப்படி இப்படின்னு. அங்கே ஏனோக்கியர் இருக்கான், அவன் இருக்கான், இவன் இருக்கான், பலத்தவங்க, அவங்க பார்வைக்கு நம்ம வெட்டுக்கிளிமா இருந்தோம், அவங்க ராட்சதர்கள், அப்படி இப்படின்னு நினச்சினாங்க. வேதம் சொல்லுது துர்ச்செய்தியை சொன்னாங்கன்னு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இவன் நம்ப மாட்டேங்க, இந்த ஜனக்கூட்டம் என்ன செய்ய மாட்டேங்க, நம்ப மாட்டேங்கி. நான் எத்தனையோ அற்புதத்தை செஞ்சுட்டேன், அடையாளத்தை காட்டிட்டேன், நான் அவங்கள போஷித்தேன், அவங்கள பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் இந்த வாதைகள் எல்லாம் காட்டி புறப்பட பண்ணி செங்கடலை பிளந்து அவங்களுக்கு கண்மலையிலேருந்து தண்ணியை வர வச்சு என்னெல்லாமோ செஞ்சுட்டார். எல்லாத்தையும் பார்த்தவங்க, எல்லாத்தையும் அனுபவிச்சவங்க, எல்லாத்தையும் ருசிச்சவங்கன்னு சொல்லலாம்ல. எல்லாத்தையும் ருசிச்சவங்க ஆண்டவர் என்ன செய்யலையா? யூதா 1:5 வாசிங்க. நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் நான் உங்களுக்கு இப்ப நினைப்பூட்டுறேன். கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து. இருங்க, நம்ம அப்படியே வேகமா வாசிட்டு போயிருந்தோம். எகிப்து தேசத்திலிருந்து அற்புதம், அடையாளம். கோசை நாட்டுல மட்டும் வெளிச்சம் இருந்துச்சு, பக்கத்துல இருட்டு இருந்துச்சு. எல்லாத்தையும் கண்டவர்கள், பார்த்தவர்கள், எல்லாத்தையும் அவர்களை ரட்சித்துனா விடுதலை பண்ணி பாவத்திலிருந்து, விட முடியாத காரியங்களிலிருந்து நம்மளையும் கூட தேவன் ரட்சித்தார். பிரியமானவர்களே, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்க, அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்தவர்களா இருந்தோம் என்று வேதம் சொல்கிறது. எபேசியர் 2:4 எடுக்க வேண்டாம். இது சொல்றாரு, நான் அவர்களை எகிப்திலிருந்து என்ன செய்தாரா? வர பண்ணி. அது வரைக்கும் அவர் எதிர்பார்க்கல. அது வரைக்கும் சரி நம்பாம இருந்தாலும் அவர் என்ன செய்யல, பெருசா அது எடுக்கல. நல்ல தேவன். பிரியமானவர்களே, அவர் சொல்றாரு, வர பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். எத்தனை வேதனை தெரியுமா? நம்மளை எதுக்காக சிருஷ்டித்தார்? இப்ப நம்ம பார்த்தோம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏன் நன்மை செய்தார், தேசத்தை கொடுத்தாருன்னு. நம்மளை ஏன் சிருஷ்டித்தார் தெரியுமா? உயர்த்தும்படிக்கை அப்படி நிறைய சொல்லலாம். எபேசியர் 2:10 வாசிங்க.
2:10. அதான் ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் நீங்களும் நானும் தேவனுடைய செய்கை என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, இந்த நற்கிரியை நீங்க செய்யணும். தேவன் சொல்கிற நற்கிரியை செய்யணும். அந்த நற்கிரியை எப்படி தெரியுமா செய்யணும்? அது நீதி, அதுலதான் நீதி இருக்குது. அந்த நற்கிரியை எப்படி செய்யணுங்கிறது இப்ப நம்ம பார்க்கலாம். இந்த மோசேயை பாருங்களேன், என்ன செஞ்சாரு, வாசிங்க தொடர்ந்து. மோசே கர்த்தரை நோக்கி எகிப்தியர் இதை கேட்பார்கள். அவர்கள் நடுவில் இருந்து அவன் சொல்றான், நான் அழிச்சிருந்தேன், அவங்கள அழிச்சிட்டு ஒன்ன பெரிய ஜாதியாக்குன்னு சொன்னாரு. நானா இருந்தா அல்லது நம்மளா இருந்தா இதான் சமயம், நம்ம சந்ததி என்ன வந்துடும், டாப் ஆயிரும். எல்லாரையும் அழிச்சிருவாரு. கானான் தேசத்துக்கு என்னோட சந்ததி மட்டும்தான் அப்படிங்கிற. நான் அப்படி செய்வேன், நீங்க நல்லா வேகமா மண்டையை ஆட்டுறீங்க. கர்த்தாவே ஸ்தோத்திரம். அவன் சொல்றான், ஆண்டவரே நீர் பலத்த கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் கூட்டுட்டு வந்தீர, அதை கேட்பானா எகிப்தியரு? நீர் ஒரே மனுஷனை கொல்லுவது போல அப்படி கொன்னிட்டீர்னா அவன் எப்படி சொல்ல மாட்டான்? உங்களுடைய நாமத்துக்கு நீர் என்ன செய்வீர்னு கேட்காம. பிரியமானவர்களே, அவர் சொன்னாரு, நீ நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகிச்சானா இல்லையா? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். பிரியமானவர்களே, மோசே தேவ மனிதன். பிரியமானவர்களே, அவர் சொன்னாரு, நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து இரண்டையும் செய்தான். பிரியமானவர்களே, மோசே இன்னும் தேவ மனிதன் என்று வேதம் சொல்கிறது. இப்ப நம்மளை அழைச்சாரு எதற்கு? அவருடைய சிருஷ்டியா இருக்கிறோம். எபேசியர் 2:10 சொல்லுது, தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். அதற்கென்று நம்ம அவர் நினைச்சிருக்கிறார், முன் குறித்திருக்கிறார். எதற்கு? இப்ப வாசிங்க, ரோமர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் வாசிங்க. 8:29. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு அவர் முன் குறித்திருக்கிறார். பெரியமலை போதும், தொடர்ந்து வாசிக்கலாம், நிறைய இருக்குது, நமக்கு நேரம் இல்லையே. ஆகையினால நம்மளை அழைத்தவர் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு. தேவனுக்கு ஒப்பாய் பெருமையில் இல்ல, ஆமா, தேவனுடைய செய்கை எப்படி அவர் வாழ்ந்தாரோ அதே போல வாழ்வதற்கு, அவருக்கு ஒப்பா இருப்பதற்கு தேவன் நம்ம என்ன செஞ்சிருக்கிறாரு? முன் குறித்தார், முன் அறிந்தார். பிரியமானவர்களே, நம்மளை பரிசுத்தமாக்கினார், அவர் நீதிமானாக்கினார், மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்று பிந்தைய பகுதியில் வாசிக்கிறோம். இப்ப நம்மளை அழைப்பு தெரிஞ்சிட்டு இப்ப நம்ம அதை செய்யணும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1, 2, 3 வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 1, 2, 3. இப்படி இருக்க கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானா? ருசி பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கிறோம் ஐயா. நீங்க ருசி பார்த்தது உண்டானா? சகல துர்குணத்தையும், அந்த துர்குணம் இருக்கு பாத்தீங்களா, அது சொல்லி மாளாது. பிரியமானவர்களே, கடலால நிறுத்த முடியாது. அந்த துர்குணமும் அப்படித்தான். பாவங்களிலேயே பிரதான பாவம் எதுன்னா இந்த பொல்லாத சிந்தனை. 7:21 மார்க், நீ இப்போ வாசிக்க வேண்டாம், நேரம் ஆயிட்டு. 7:21 சொல்லுது, பாவங்கத்தினுடைய பிறப்பிடம் அதான் ஃபர்ஸ்ட். அதான் இப்போ நம்ம நீதியாய் நடந்துன்னு சொன்னோம்ல, நீதியாக நடந்துட்டா பரிதானம் வாங்க மாட்டோம். அதுக்கு பின்னால சொல்லப்பட்டுக்கிற எல்லாமே அது உள்ள என்ன செஞ்சிடும், அடங்கிடும். அதே போல தான் இந்த பாவங்கள். 7:21 மார்க், நீங்க வீட்டில் போய் வாசிங்க. மனுஷனுடைய இருதயத்துக்குள் இருந்து என்ன செய்யுமா, புறப்படுமா. பிரியமானவர்களே, அது சொல்றாரு, சகலவித துர்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழிக்கணும். பிரியமானவர்களே, இந்த புறங்கூறுதல் இருக்கு பாத்தீங்களா, அது நமக்கு பாவமாவே தெரியாது. நம்ம ஆதங்கத்தை கொட்டுறோம்னு சொல்லிட்டு நம்ம பிரச்சனை மட்டும் இல்ல, எல்லாத்தையும் சேர்த்து என்ன செஞ்சிடுறது, உத்தமனாய் நடந்து. சங்கீதம் 15:2 வாசிங்க. உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை எல்லாரும் கை தட்டுங்க. தம்பிக்கு இருப்பிடத்தை சொன்ன உடனே சொன்ன பார்த்தீங்களா, அவன் தான். பிரியமானவர்களே, கர்த்தருடைய கூடாரத்தில்
தங்குவான். கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுவான் என்று சங்கீதக்காரன் முழங்குகிறான். முழங்கிட்டு சொல்கிறான், மனதார சத்தியத்தை பேசணும், புறங்கூறுதல் இல்லை, மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. புரியுதா? புறங்கூறுதல் இல்லை, மனதார சத்தியத்தை அதான் நீதியாய் நடந்து அதில் வந்துடும். நீதியாய் நடக்கிறவர்கள் இதை செய்வார்கள். உத்தமனாய் நடந்து நீதியை, இந்த நீதியை நம்ம நடப்பிக்கணும். எப்படி நடப்பிக்கணும்னா, ஏசாயா 64:5 வாசிங்க. 4:5. மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களையும் போதும் போதும், நீதியை செய்யணும், இரக்கத்தை சிநேகிக்கணும். இங்க சொல்றாரு, ஐயோ என்ன செய்யறது, இப்படி பிரசங்கத்தை கேட்டுட்டே நம்ம என்ன செய்யறோம் இருக்கிறோம். செய்ய வேண்டியிருக்க கடமைக்குனாலும் சும்மா கூப்பிட்டு பார்ப்போம் சொல்லி, புரியுதா இல்லையா? நம்ம சும்மா வேணா என்ன செய்வோம், பேருக்கு கூப்பிட்டு பார்ப்போம். வேற என்ன செய்யறது? நம்ம சர்ச்சில் வேற அப்படியே பேசிட்டு இருக்கிறாங்க, நம்மளும் சர்ச்சுக்கெல்லாம் போகிறோம். இப்போ நீங்கள் வாசிங்க மத்திய சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் நினைக்கிறேன். மனுஷர் ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ. போதும். என்ன சொல்ல வர்றாருன்னா, ரொம்ப தெளிவாக பேசி முடிச்சிட்டார் ஆண்டவர். எப்பா, நீ இப்போ அந்த பிரச்சனையில் இருக்கிற, உனக்கு ஒருத்தன் என்ன செய்யணும், நீ என்ன விரும்புவ? ஒரு தப்பு பண்ணிட்டேன், இப்படி சொல்கிறேன். அப்போ நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் இந்த ஆலயத்தில். பாஸ்டர் ஐயா என்ன செஞ்சிட்டாரு தெரிஞ்சிட்டு, நான் போகக்கூடாத ஒரு இடத்துக்கு போயிட்டேன். ஆனால் 4 பேர் முன்னால் தான் வேதம் சொல்லுது, அவனை என்ன செய்யணும், தண்டிக்கணும்னு தீமோத்தேயுல சொல்கிறாரு. ஆனாலும் என் மனசு என்ன சொல்லும், தனியாக கூப்பிட்டு, வா, உன்னை பற்றி நான் கேள்விப்பட்டேன், இனிமேல் நீ அந்த பக்கம் என்ன செய்யக்கூடாது, கேள்விப்பட்டனாக்கும் அப்படின்னு என்னை கூப்பிட்டு சொல்லிட்டா எனக்கு எப்படி இருக்கும்? இதை தான் சொல்கிறாரு. நான் இப்போ அந்த இடத்துல இருக்கிறேன், ஒரு தம்பி அங்கே போகக்கூடாத இடத்துக்கு போயிட்டான், 10 பேர் இருக்கிறாங்க. டேய் வாடா, என்னடா நீ, நானும் பார்த்துட்டே இருக்கிறேன், நீ பாட்டுக்கு எனக்கு எப்படி நடக்கணும்னு விரும்புகிறனோ எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் அப்படி உங்களை நிறுத்தி பார்த்துட்டீங்கன்னா, அதெல்லாம் மனுஷர் எவைகளை உங்களுக்கு செய்யணும்னு விரும்புகிறீங்களோ, உங்கள் மனசாட்சி சொல்லுது இல்லையா, உங்கள் விருப்பம் இருக்குது இல்லையா, உங்கள் இருதயம் சொல்லுது இல்லையா, அதை பாருங்கள். அதை பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் நீதியை செஞ்சிருவீங்க பிரியமானவர்களே. ஏன் மோசேயை போல் நீங்கள் நன்மை செய்யக்கூடும் பிரியமானவர்களே. அவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, உங்களுக்கு அது பலனை தரும். நீங்கள் வாஞ்சிக்கும் போது, நீங்கள் விரும்பும் போது, நீங்கள் அதை தியானிக்கும் போது நிறைய இருக்குது. நம்ம அதை பற்றி பார்க்கணுன்னா நம்ம கர்த்தருக்கு சித்தமானால் இனி ஒரு நாட்களில் உங்கள் பாஸ்டரையா நமக்கு வாய்ப்பை கொடுப்பார். ஆனால் நம்ம இந்த தேவனுடைய காரியங்களை என்ன செய்யலாம்? இப்போ ஒன்று தான், நீதியாய் நடக்கணும். அதை நடப்பதற்கு எளிய, இந்த பிள்ளைங்க படிக்கும்போது எளிய முறை கூட்டல், எளிய முறை கழித்தல்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப சுலபமாக, ரொம்ப பெருசாலாம் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், நான் நீதியை தேடணும், நீதியை படிக்கணும், ஒன்றும் வேண்டாம். மத்திய சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், அதை தான் வாசித்தோம். ஆமாம், இன்னொரு முறை வாசித்து நம்ம முடிச்சிடலாம். ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள், இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும். பிரியமானவர்களே, தேவன் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற நம்மளால ஒப்பு கொடுப்போம்.